ஹலோ வர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபஸ்ட்டு T20 ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு இந்த மேட்ச் 7:30க்கு நடக்க போகுது. இதான் வழக்கம் போல் நம்ம ஃபிக்ஸர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதான் 5 மேட்ச் கொண்ட T20 சீரீஸு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி 9th டிசம்பர் அப்போ நடக்குது கட்டக்கில். அடுத்து 11th டிசம்பர், அப்புறம் 14th டிசம்பர், 17th டிசம்பர், 19th டிசம்பர். இதான் ஷெட்யூலு. இப்போ 2 டீமோட ஸ்குவாட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்குவாட் இது தான். மறுபடியும் சுப்மன் கில் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஹர்ஷித் ராணாவும் மறுபடியும் T20 டீமுக்குள்ளே வந்திருக்காரு. அப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் திரும்பி வந்திருக்காரு டீமுக்குள்ளே. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் அதிகமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற T20 டீமோட செட்டப்பாக இருக்குது. ஏன்னா இப்போது T20 வேர்ல்டு கப் வரப்போகுது பிப்ரவரியில். அதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் தான். ஏன்னா இன்னும் இந்தியா ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு 11 ஆட மாட்டுறாங்க. மேட்ச்சுக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போது சஞ்சு இருப்பாரா இல்லையானே தெரியல. சுப்மன் கில் வந்ததுனால அவங்க சுப்மன் கில்லை தான் வைஸ் கேப்டனாக எல்லா சீரீஸும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால் அவரை கண்டிப்பாக ட்ராப் பண்ண முடியாது. அவர் ஃபிட்டாக இருந்தார்னா கண்டிப்பாக அவர் தான் ஓப்பன் பண்ணுவார். சஞ்சு சாம்சனுக்கு மறுபடியும் இடம் கிடைக்காது. ஸோ சஞ்சு மறுபடியும் அபிஷேக் சர்மா கூட அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜிதேஷ் சர்மா தான் விளையாடுவார். ஏன்னா கீப்பர் ஆப்ஷன் கிடையாது இந்தியன் டீமில். அடுத்ததான் பும்ரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், இதுதான் பவுலிங் அட்டாக்கு. அப்புறம் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா சூரியகுமார், திலக் வர்மா. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்குவாட்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இப்போது டோனி டிசோசி நாட் அவைலபிள். அவர் அவைலபிளாக கிடையாது. அதுக்கப்புறம் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் திரும்பி டீமுக்குள்ள வந்திருக்காரு. குவிண்டன் டிகாக்கும் வந்திருக்காரு. டானவன் ஃபரேரா இருக்கார். அடுத்ததான் குவென்னா மாக்காப்பா. அவருக்கு இப்போது ஒரு இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு பதிலாக லுத்தித் சிப்பம்லா அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் சேஞ்ச் பண்ணலனோ. அதுக்கப்புறமா ஜார்ஜ் லெண்டே, யான்சன், கார்பின் போஷ் அவங்களோட ஆல்ரவுண்டர், பிரைமரி ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் நல்லா விளாண்டாங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். இதான் கட்டக் கிரவுண்டோட ஸ்டாடு. அங்கே 3 T20 மேட்ச் தான் நடந்திருக்கு. அதில் 2 மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா கூட தான் சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளாண்டுருக்கோம். 2 மேட்சுமே ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 180. அடுத்த லோயஸ்ட் ஸ்கோர் 87 ஸ்ரீலங்கா அடித்தது. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 114 போட்டிருக்காங்க. அடுத்த ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் 81. ஸோ பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் 4/123 செஹல் எடுத்திருக்காரு. இங்கே வந்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேஸ் பவுலர்ஸ் ஒரு 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. பர்சன்டேஜ் 58% ஆஃப் விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. பேசர்ஸும் ஒரு 42% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஈவனாக இருக்குது ஓரளவுக்கு. இப்போ இந்த கிரவுண்ட் டைமென்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தான் ஸ்பின்னருக்கு இன்னும் கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கிது. நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சான்சஸ்லாம் கிடைக்கிது. இங்கே எப்படின்னா நம்மளோட டீம் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் தான் இருக்கணும். ஏன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங், நல்ல ஒரு ஸ்பின் பவுலிங் அட்டாக் இருந்தால் தான் இந்த மாதிரி கிரவுண்டில் சர்வே பண்ண முடியும். இப்போ வழக்கம் போல் நம்ம டீமோட பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். இதான் பிளேயிங் லெவன். ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன். ஃபஸ்ட்டு இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்த்தலாம். சுப்மன் கில் அவைலபிளாக இருந்தார்னா கண்டிப்பாக அவர் தான் ஓப்பன் பண்ணுவார். அபிஷேக் சர்மா வந்துட்டார். அபிஷேக் சர்மா நம்பர் 3ல் சூரியகுமார், நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 சூரியகுமார் அண்ட் திலக் வர்மா சேஞ்ச் பண்ணி ஆடிப்பாங்க. நம்பர் 5ல் ஹார்திக் பாண்டியா. இன்கேஸ் சுப்மன் கில் வரலன்னா சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ணுவார். சிவம் துபே ஜிதேஷ் சர்மா இடத்துல விளையாடுவார். இல்லை சுப்மன் கில் ஃபிட் ஆகிட்டார்னா அப்போது நம்பர் 6ல் ஜிதேஷ் சர்மா தான் விளையாடுவார். நம்பர் 7 அக்ஷர் பட்டேல், நம்பர் 8ல் ஹர்ஷித் ராணா, நம்பர் 9ல் குல்தீப் யாதவ், 10ல் வருண் சக்கரவர்த்தி அண்ட் 11 ஜஸ்பிரீத் பும்ரா. ஹர்ஷதீப் சிங்க்கு இந்த டீமில் இடம் கிடைக்காது. ஏன்னா அவர் வந்தார்னா ஒரு ஸ்பின்னர் தான் ஆட முடியும். நம்ம எதிர் குல்தீப் வருணா தான் ஆட முடியும். ஏன்னா ஹர்ஷித் ராணா பேட்டிங் ஆடுவார்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவரோட ஸ்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் இப்போது எய்தர் குல்தீப் யாதவ், நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங் பெஞ்சில் தான் உட்காரணும். ஏன்னா குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் விளையாடுவாங்க. ஏன்னா நிறைய விக்கெட்ஸ் இங்கே எடுத்திருக்காரு குல்தீப் யாதவ். வருண் சக்கரவர்த்தியே இன்னும் யாரும் பிக் பண்ண முடியல. ஸோ அவரும் கண்டிப்பாக விளையாடுவார். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங்லன்னு பார்த்தோன்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் திருப்பி டீமுக்குள்ளே வந்திருக்காரு. குவிண்டன் டிகாக்கும் வந்திருக்காரு. ஸோ ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், குவிண்டன் டிகாக் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3 எய்டன் மாக்ரம், நம்பர் 4 ட்ரைஸ்டன் சப்ஸ், நம்பர் 5 டெவால் ப்ரூவிஸ், நம்பர் 6 டேவிட் மில்லர், நம்பர் 7 மார்க்கோ யான்சன், நம்பர் 8 ஜார்ஜ் லிண்டே, நம்பர் 9ல் கார்பின் போஷ், நம்பர் 10ல் கேஷவ் மகாராஜ், நம்பர் 11ல் லுங்கி இங்கிடி. எனக்கு புரியல எதுக்காக அவங்க 4 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் டீமுக்குள்ளே எடுத்தாங்க. ஏன்னா இந்தியன் மாதிரி கண்டிஷனில் ஒரு 3 பேர் இருந்தாலே போதும். ஆனால் அவங்க குவென்னா மாக்காப்பா, லுங்கி இங்கிடி,
ஆண்ட்ரிக் நார்கியா அந்த மாதிரி சொல்லி ஒரு பேஸ் அட்டாக் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதோ இங்கே தான் ஒட்னில் பாட்மன் இவ்வளோ வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கை நம்பி போயிருக்காங்க. எனக்கு தெரியல இந்தியாவில் வந்து இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் விளையாட போகிறது என்னமோ ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். ஏன்னா கார்வின் போஷ் அண்டு மார்க்கோ ஆன்சன் வந்து கண்டிப்பாக பிளேயிங்கில் இருப்பாங்க. இன்கேஸ் ஒரு சேஞ்ச் பண்ணலான்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலான்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஈடன் மார்க்ரம் அண்ட் குவிண்டன் டிகாக் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்பர் 3 வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், நம்பர் 4 வந்து டெவால் ப்ரூவிஸ், நம்பர் 5ல் டேவிட் மில்லர், நம்பர் 6ல் வந்து யான்சன், லிண்டே 7, 8ல் வந்து கார்பின் போஷ் வச்சுட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் தான், பெருசாக வந்து பீக் பவுலர்ஸ் கிடையாது. லுங்கிங்கிடியும் ரொம்பலாம் நல்லா போட மாட்டார், எல்லாத்துக்கும் தெரியாது. அன்னைக்கு அவரோட டேவாக இருந்தால் அன்றைக்கி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார், இல்லைனா அவர்கிட்ட நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கிரவுண்ட் கொஞ்சம் நின்று தான் வரும் பிச்சில். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவங்க ஷார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆல்ரவுண்டரையோ இல்லை வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரையோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க டீம் வந்து ஓவராலாக அவங்களோட பேட்டிங் வந்து ரொம்பவுமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், டெவால் ப்ரூவிஸ், மில்லர் வந்து என்ன ஃபார்மில் இருக்காருன்னு தெரியல. ஆனால் வந்து ஈடன் மார்க்ரம் வந்து ரொம்பவுமே நல்லா விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ இவங்க 3 பேரும் நிறைய நல்லா விளையாண்டுருக்காங்க. கடைசியாக குவிண்டன் டிகாக் கூட ஒரு 100 அடித்தார். அது இல்லாமல் வந்து ஜார்ஜ் லிண்டே ஒரு டீசன்ட் பேட்மேன். இது யான்சன் வந்து எப்படி அடித்தார்னு பார்த்தோம் நம்ம ஓடிஐ டெஸ்ட்டில், நல்லா விளையாண்டார். கார்பின் போஷும் அதே மாதிரி தான் ஓடியில் சூப்பராக விளையாண்டார். ஸோ வந்து அவங்க இங்கேயும் அடிச்சிடுவாங்க. அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்களோட பவுலிங்கை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரே ஆடிடலாம். இந்தியாவில் வந்து விளையாடுறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 2 இல்லை 3 பேர் வந்து ஸ்பின்னர்ஸ் தேவை. கேஷவ் மகாராஜ் அண்ட் ஜார்ஜ் லிண்டே வந்து விளையாண்டே தீரணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வெறும் கேஷவ் மகாராஜ் மட்டும் வச்சு போக முடியாது. கேஷவ் மகாராஜ் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் கிடையாது, ரன் கன்சிடர் பண்ணுற ஒரு ஸ்பின்னர், எக்கானமிக்கலாக போடுவார், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து 2 டீமோட XY ஃபேக்டர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஃபேக்டர்னால் வந்து அது அபிஷேக் சர்மா. ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து ஒரு டெரிஃபிக் ஃபார்மில் இருக்கார். அது இந்தியாவோட இன்டர்நேஷ்னலில் ரொம்பவுமே நல்லா போட்டுட்ருக்காரு. ஸோ அபிஷேக் சர்மா தான் வந்து எக்ஸ்பெக்டர். ஒய் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து பெருசாக இந்த டீமில் வந்து யாரும் அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு கன்வென்ஷனாக ஆடுற மாதிரி தெரில. அவர் வந்து விக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. ஸோ வந்து ஒய் ஃபேக்டர் வந்து வருண் சக்கரவர்த்தி, எக்ஸ் ஃபேக்டர் வந்து அபிஷேக் சர்மா. நெக்ஸ்ட்டாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஃபேக்டர் வந்து ஈடன் மார்க்ரம் தான். ஏன்னா செம ஃபார்மில் இருக்கார், நல்லா கன்சிஸ்டண்ட்டாக விளையாடிட்டுருக்காரு. ஸோ வந்து அவரை நம்ம வந்து எடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ வந்து அவர் தான் வந்து கீ பிளேயராக இருப்பார் பேட்டிங்கில். பவுலிங்லன்னு பார்த்தோன்னா எனக்கு என்னமோ இந்த பவுலிங் லைனப்பில் வந்து ஐ திங்க் ஸோ ஒன்று யான்சன் இல்லைனா வந்து லுங்கிங்கிடியே போகலாம். லுங்கிங்கிடி வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் லாஸ்ட்டாக அந்த ஓடியில் டெத்தில் நல்லா போட்டார், நிறைய ஒயிட் ஸ்லோ யாக்கஸாக போட்டார். இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு எப்படின்னா நல்லா பால் வந்து நல்லா பேஸில் வந்து பேஸ் அண்ட் பவுன்ஸில் வந்தால் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக ஆடுவாங்க. இன்னும் ஸ்லோவாக வந்துன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ லுங்கிடி வந்து அவங்களோட ஒய் ஃபேக்டராக இருப்பார். ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்த மேட்ச்சை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. எதனால நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து இந்தியா டீமுக்கு நல்லாவே சூட் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்தியாவில் வந்து ப்ராப்பர் பவுலர்ஸ் இருக்காங்க, ப்ராப்பர் ஸ்பின் அண்ட் ப்ராப்பர் பேஸ் பவுலிங் அட்டாக் இருக்குது. ஏன்னா பும்ரா மாதிரி ஒரு ஆள் இருக்கார், அதே மாதிரி ஸ்பின்னில் 2 பேருமே நான் ரொம்ப குவாலிட்டி ஸ்பின்னர். பும்ரா அளவுக்கு வருண் சக்கரவர்த்தி ரொம்ப குவாலிட்டி ஆகிட்டார். ஸோ வந்து வருண் அண்ட் குல்தீப் 2 பேர் இருக்காங்க. இங்கே வந்து பும்ரா, ஹர்ஷித் ராணான்னு இருக்காங்க. அவங்க டீமில் வந்து அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் மேலே பெருசாக நம்புறதுனால எனக்கு பெருசாக அவங்களோட பவுலிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா மார்க்கோ ஆன்சன், கார்பின் போஷ் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸ், ஒரு ப்ரைமரி பவுலர் கிடையாது. ஸோ இந்த பவுலிங் ஒரு அட்டாக்னால மட்டும்தான் வந்து இந்தியா வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கும்னு நான் சொல்கிறேன். பேட்டிங்னு பார்த்தா ஓரளவுக்கு எல்லாமே ஈக்குவல் தான். ஏன்னா அவங்க டீமில் மாதிரி தான் நம்ம டீம்லேயும் வந்து இருக்காங்க. ஓரளவுக்கு டெவால் ப்ரூவிஸ், அதே மாதிரி அபிஷேக் சர்மா, இங்கே சூரியகுமார் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அதே மாதிரி தான் டிகாக் அங்கே இருக்கார். ஸோ ஓரளவுக்கு இவ்வளோ தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ், அவ்வளோதான். வந்து இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸும் இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். மார்க் ஆக்ஷன் நடத்தணும்ல, அந்த மார்க் ஆக்ஷனோட வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து பார்ட்டாக போடலான்னு இருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி ஒரு பார்ட் வந்துடும் கண்டிப்பாக. இன்றைக்கி ஒரு 6 o'clock இல்லைனா 7 o'clock போல் மார்க் ஆக்ஷனோட ஒரு பார்ட் வீடியோ வந்து வந்துடும், பாருங்கள். அவ்வளோதான், பாய்.